Welcome back to the New World of Education Zoology YouTube channel. Today we will see about PGTRB Zoology, Unit 9th on Parinamam. Adala embryological evidences for evolution. அதான் வந்து இன்னைக்கு பார்க்க போற டாபிக். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ தமிழ் மீடியத்தில் இருக்கிறதுனால தமிழ் மீடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்டு பிடிஎஃப் வந்து தமிழில் டைப் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதை வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணி பாருங்கள். அண்ட் பிடிஎஃப் 2-3 நாளாக நான் கொடுக்க முடியலை, கொஞ்சம் ஓவர் ஒர்க் லோடு ஸ்கூலில், அதனால் கொடுக்க முடியலை. பட் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால லீவில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் இன்றைக்கி கொடுத்துட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவியல் சான்றுகள் எம்ப்ரியாலஜிக்கல் எவிடன்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கருமுட்டையிலேருந்து ஒரு முழு உயிரியும் வளர்ச்சி அடைகிற வரை உள்ளதை பற்றி படிக்கிற அந்த அறிவியலுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தட் இஸ் எம்ப்ரியாலஜி, கருவியல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கருமுட்டையிலேருந்து ஆரம்பித்து உயிரி ஃபுல்லாக ஒரு ஹையர் வெர்டிபிரேட்ஸ் வர்ற வரை உள்ளதை படிக்கிறது. இப்போ கருவளர்ச்சி நிலை அது வளரும்போது பார்த்தோம்னா அதோட எம்ப்ரியானிக்கல் ஸ்டேஜஸ் அண்ட் அதோட ஷேப், அதோட வடிவங்களில் வந்து சில ஒற்றுமைகள்லாம் காணப்படும். அதை வச்சு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்செஸ்டர்லேருந்து இது வந்திருக்கு, நியூ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்கிறோம். அதான் எவல்யூஷன் ஆல்சோ. அது எதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி சொல்கிறோம்னா, ஹார்ட்டு, நெக்ஸ்ட் தமனி வளைவு, கிட்னி அண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அடுத்தடுத்து பார்ப்போம். இதில் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஆய்வு செய்யும்போது எல்லாம் வந்து ஆன்செஸ்டரோட கேரக்டர்ஸ் வந்து இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அண்டு அதுக்கு வந்து யாரெல்லாம் இந்த இதுக்கு ரிலேட்டடாக தியரி சொன்னாங்க அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெக்கல் வந்து ரீகேப்சுலேஷன் தியரியில் இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அண்ட் வான் பேயர் அவரோட லாவ்லையும் இந்த எம்ப்ரியானிக் எவிடன்சஸை பற்றி வந்து சொல்லியிருந்தார். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் ஆண்டோஜெனி, ஃபைலோஜெனி, இது ரிப்பீட்டடாக பிஜிடிஆர்பியில் அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின். ஸோ அதையும் வந்து நம்ம பார்த்துடலாம். எல்லா உயிரையும் வந்து மெயினாக இந்த எம்ப்ரியாலஜிக்கல் எவிடன்சஸ் எதை வந்து டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா உயிரிகளும் சிங்கிள் செல்லில் இருந்து தான் வந்து உருவாயிருக்கு, ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத மெயினான தீம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஒரு முட்டை இருக்கு, முட்டையை வச்சு சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் ப்ரீசெல் ஆர் புரோட்டோசெல், ஃபர்ஸ்ட் உருவான செல் வந்து ப்ரீசெல் ஆர் புரோட்டோசெல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதுல இருந்து மல்டிப்ளிகேஷன் ஆகி ஃபைனலாக ஹையர் வெர்டிபிரேட்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. எப்படின்னா ப்ரீசெல் ஆர் புரோட்டோசெல்ல இருந்து தான் மல்டிப்ளிகேஷன் ஆகி ஹையர் வெர்டிபிரேட்ஸ் வந்து ஹையர் ஆர்கானிசம் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டயக்ராம் பார்க்கலாம். இப்போ எக் இருக்குது அப்படின்னா, இந்த எக்கு வந்து என்ன செய்யுதுன்னா சைக்கோட் ஆகுது. சைக்கோட்டில் 2 ஃபீமேல் மேல் கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி சைக்கோட் ஃபார்ம் ஆகுது. இந்த சைக்கோட் ஃபார்ம் ஆகி நெக்ஸ்ட் என்ன செய்யுது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் நடக்குது. என்ன மல்டிப்ளிகேஷனா, 2 சிங்கிள் செல்லு 2 செல்லாக டிவைட் ஆகுது. 2 4 ஆகுது, 4 8 ஆகுது, அண்டு 16 32 64 128 இப்படியே அந்த டபுளா அப்படியே மல்டிப்ளை ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து பெருக்கமடையுது, கிளிவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். கிளிவேஜ் மீன்ஸ் பிளத்தல், பெருக்கமடையுது, ஒன்றா வந்து பெருக்கமடையுது. அண்டு ரிசல்ட், இதனால என்ன ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா, என்ன பிளாஸ்டோஃபோர் வந்து கிடைக்குது. பிளாஸ்டோஃபோர் வந்து எதனால கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பிளாஸ்டோபோர் கிடையாது, அது வந்து பிளாஸ்டோமியர். ஓகேவா? ஒரு முட்டை இருக்குது, சிங்கிள் செல்லாக இருக்குது, அது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகுது, அது கிளிவேஜ்னு சொல்கிறோம். கிளிவேஜ் முடிச்சு கிளிவேஜோட ரிசல்ட்டில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா பிளாஸ்டோமியர்ஸ் வந்து கிடைக்குது. இந்த பிளாஸ்டோமியர்ஸ் வந்து திரும்ப என்ன செய்யுது அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஃபியூஸ் ஆகி ஒரு மல்பெரி பழத்தோட ஸ்ட்ரக்சரில், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின், மல்பெரி பழத்தோட பிளாஸ்டோமியர்ஸ்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து திரும்ப ஃபர்தராக மல்டிப்ளிகேஷன் அடைஞ்சு பார்க்க ஒரு மொருலா பழத்தோட ஒரு மல்பெரி பழத்தோட ஸ்ட்ரக்சர் கொடுக்குது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம்னா மொருலா அப்படின்னு, அந்த ஸ்டேஜுக்கு பேரு மொருலான்னு சொல்றோம். திரும்ப அந்த மொருலா வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஃபுல்லா இப்படி ஒன்னோட ஒன்று சேர்ந்து கும்மலா இருந்தா தட் இஸ் மொருலா. அதே வந்து இடையில ஒரு பிளாஸ்டோசில், ஒரு கேவிட்டி, ஒரு குழி உருவாகி சுத்திலும் ஓரடுக்கு செல்களா ஒரே அடுக்குல செல்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆனிச்சு அப்படின்னா அதை பிளாஸ்டுலா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? மொருலானா எல்லாம் சேர்ந்து ஃபியூஸ் ஆகிருக்கும், மாசா இருக்கும். அதே வந்து அதுக்கு இடையில ஒரு குழி தோன்றி சுத்தில செல்கள் எல்லாம் ஒரு அடுக்குல ஃபார்ம் ஆயிட்டா அதை வந்து பிளாஸ்டோசில்னு சொல்லுவோம். அதுக்கு இடையில உருவாகிற அந்த குழிக்கு பேர் வந்து பிளாஸ்டோசீல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் இந்த பிளாஸ்டோசீல் என்ன செய்யுது அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிளாஸ்டுலேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி மொருலாவுல இருந்து பிளாஸ்டுலா ஃபார்ம் ஆகி அதுல பிளாஸ்டோசில் குழி ஃபார்ம் ஆகுற அந்த ப்ராசஸ் டோட்டலா என்ன சொல்றோம்னா பிளாஸ்டுலேஷன் அப்படின்னு வந்து சொல்றோம். பிளாஸ்டுலா பிளாஸ்டோசில் ஃபார்ம் ஆகுறது வந்து பிளாஸ்டுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
அண்ட் அதுல இருந்து பார்த்தோம்னா ஃபைனலா நம்மளுக்கு கேஸ்டுலா, இந்த ஆர்கன்ஸ் வளர்றது, ஆர்கன்ஸ் டெவலப் ஆகுற கேஸ்டுலா வந்து உருவாகும். கேஸ்டுலா அப்படின்னா லேயர்ஸ் ஃபார்ம் ஆகுறது. ஓகேவா, அது வந்து கேஸ்டுலா ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் விதி விதி வரைபடம்னு சொன்னோம் இல்லையா, அதுல வந்து அந்த மாதிரி கேஸ்டுலான்னு சொன்னோம். பிளாஸ்டுலாவிலேருந்து என்ன வருதுன்னா கேஸ்டுலா ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அந்த கேஸ்டுலா மேற்கொண்டு ஃபர்தரா என்னவாகுதுன்னா அது ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறது தான் கேஸ்டுலா அப்படின்னு சொல்லுவோம், உறுப்புகள் உருவாக்கம். ஆர்கென்ட்ரான் 3 டைப்ஸா, ஒவ்வொரு கேஸ்டுலாவும் பார்த்தா எல்லா அனிமல்ஸ்லயுமே மேக்சிமம் வந்து இந்த கேஸ்டுலா ஃபார்ம் ஆகுறது வந்து சேமா தான் இருக்கு. அது இந்த கேஸ்டுலா 3 டைப்ஸ் வந்து 3 ஆர்கன்ஸா வந்து கன்சிஸ்ட் ஆகுது. ஆர்கென்ட்ரான், பிளாஸ்டோபோர் அண்ட் ஜெமினல் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி கேஸ்டுலாவில் என்னென்ன இருக்குன்னா ஆர்கென்ட்ரான், பிளாஸ்டோபோர் அண்ட் ஜெமினல் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி 3 பார்ட்ஸ் வந்து இருக்கு. இந்த ஆர்கென்ட்ரான்னா எதை சொல்றோம்னா தட் இஸ் உணவு குழாயும் அசோசியேட்டட் கிளாண்ட்ஸ், உடம்புக்கு உள்ள இருக்கிற உணவு குழாய் அலிமெண்ட்ரி கேனாலும் அசோசியேட்டட் கிளாண்டும் சேர்ந்தது ஆர்கென்ட்ரான். பிளாஸ்டோபோர் அப்படின்னு சொல்லும்போது ஆல் வெர்டிபிரேட்ஸ் அண்ட் இன்வெர்டிபிரேட்ஸ்ல வந்து இந்த பிளாஸ்டோபோர் என்னவா மாறுது அப்படின்னா மவுத் ரீஜியனா வந்து மாறுது, வாயா மாறுது. அதே நேரத்துல இந்த எக்ஸப்ட் எக்கினோடெர்ம்ஸ், இந்த முத்தோலிகள்னு சொல்றேன், இந்த எக்கினோடெர்ம்ஸ்ல மட்டும் பார்த்தோம்னா பிளாஸ்டோபோர் என்னவா மாறுதுன்னா ஏனஸ் பார்ட்டா வந்து மாறுது. மற்ற எல்லாத்துலயும் மவுத் ரீஜியனா வந்து மாறுது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஜெமினல் லேயர்ஸ் அப்படின்னா 3 டிவிஷன்ஸா வந்து இருக்கு ஜெமினல் லேயர்ஸ். அது என்ன அப்படின்னா எக்டோடர்ம், மீசோடர்ம், எண்டோடர்ம் அப்படின்னு சொல்லி 3 டிவிஷன்ஸா இருந்திருக்கு. அந்த எக்டோடர்ம் அப்படின்னா எக்டோ அப்படின்னா வெளிப்புற தோல்னு அர்த்தம், வெளிப்புற பகுதி, வெளிப்புற அடுக்கு. மீசோடர்ம்னா நடு அடுக்கு, இடை அடுக்குன்னு சொல்லுவோம். எண்டோடர்ம் அப்படின்னா உள்ளடுக்கு. ஸோ எக்டோடர்ம்ல என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நரம்பு மண்டலமும் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் ஸ்கின், இது எல்லாம் இதுல இருந்து வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எக்டோடர்ம்ல இருந்து வெளியடுக்குல இருந்து வந்து ஃபார்ம் ஆகுது. மீசோடர்ம்ல வந்து மஸ்குலர் சிஸ்டமும் அண்ட் ஸ்கெலிட்டல் சிஸ்டமும், மசல் லேயர்ஸ் எல்லாமும் அண்ட் ஸ்கெலிட்டல், இது எல்லாம் வந்து மீசோடர்ம். அண்ட் ஆல்சோ கிட்னி, இதெல்லாம் எதுல இருந்து வருதுன்னா மீசோடர்ம்ல இருந்து வருது. அண்ட் எண்டோடர்ம்ல இருந்து அப்பியர் ஆகுறது என்ன, அரைசஸ் ஆகுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உணவு குழாய் அண்டு சுரப்பிகள், இந்த அசோசியேட்டட் கிளாண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எதுல இருந்து வருது அப்படின்னா இந்த எண்டோடர்ம்ல இருந்து, உள்ளடுக்குல இருந்து வந்து உருவாகுது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா உறுப்புகள் உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு டைம் பிஜிடிஆர்பிலையும் பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த கேஸ்டுலா ஃபார்மேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து வருது. ஸோ இது வந்து என்னென்ன அடுக்குல என்னென்ன பார்ட்ஸ் வந்து ஆர்கன் ஆகுது, என்னென்ன உறுப்புகள் வந்து உருவாகுது அப்படிங்கறத வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வான் பேயர்ஸ் லா அப்படின்னா ஃபிஷ்ல இருந்து ஆம்பிபியன்ஸும், ஆம்பிபியன்ஸ்ல இருந்து வந்து ரெப்டைல்ஸும், ரெப்டைல்ஸ்ல இருந்து பேர்ட்ஸ்ல இருந்து மேமல்ஸ் அண்டு மங்கில இருந்து மேன் அப்பியர் ஆனா அப்படின்னு சொல்றதா இந்த வான் பேயர் லா. தட் இஸ் ஃபிஷ் வாட்டர்ல இருந்து இருக்கிற ஒரு அனிமல்ல இருந்து ஆம்பிபியன்ஸ், ரெண்டுலையும் நிலத்திலையும் நீர்லையும் வாழ்ற உயிரிகளான ஆம்பிபியன்ஸ் வந்து பரிணமிச்சு. அதுல இருந்து ரெப்டைல்ஸ் வந்து ஃபார்ம், லிம்ப்லஸ் ஆர்கானிசம் வந்து ஃபார்ம் ஆச்சு. அதுல இருந்து கால்கள் உடையது உருவாச்சு. நெக்ஸ்ட் அதுல இருந்து பேர்ட்ஸ், அது ஊர்வனம் வந்து 2ஆ டிவைட் ஆயிடுச்சு, ஒன்னு பேர்ட்ஸ் ஆகும், ஒன்னு மேமல்ஸ் ஆகும். அந்த மேமல்ஸ்ல தான் மேன் வரா. அந்த அதுல வந்து பார்த்தோம்னா மங்கில இருந்து மேன் வந்து அப்பியர் ஆனா. இதை பத்தி சொல்றது வந்து வான் பேயர் லா அப்படின்னு வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் ஹார்ட், இதயம் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இதயம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வான் பேயர்ஸ் லாவில் என்ன சொல்லணும்னா ஃபிஷ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ் அப்படின்னு வந்து அந்த ஆர்டர் வைஸா வந்து ஒவ்வொரு ஆர்கானிசம் வந்து எவாலுவேட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுல ஹார்ட் எப்படி சொல்றாங்கன்னா ஹார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆரிக்கிள்ஸ் அண்ட் வென்ட்ரிக்கிள் ரெண்டே இருக்கும் ஃபிஷ்ல. அது வந்து மீன்களோட இதயம் வந்து எஸ் வடிவத்துல இருக்கும், குழாய் மாதிரி வந்து இருக்கும். அதுதான் என்ன செய்யுதுன்னா பேசிக் குழாய் தான், அது கொஞ்சம் கொஞ்சமா டிஃப்ரென்சியேட் ஆகி அடுத்தடுத்த ஹார்ட் ஷேப் வந்து வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ எஸ் மாதிரி இருக்க மீனோட ஹார்ட் ஆம்பிபியன்ஸுக்கு வரும்போது 3 சாம்பர்ஸோட 3 அடுக்குகளோட இந்த ஷேப்ல வருது, 2 ஆர்கிலாவும் 1 வென்ட்ரிக்கிளாவும். அதே ஊர்வனவுக்கு போகும்போது 2 ஆர்கில் முழுமையா தடுக்கப்பட்டிருக்கும், ஆனா வந்து அந்த வென்ட்ரிக்கிள் வந்து பாதி மட்டும் போய், இந்த கோடு பாருங்க, பாதி போயிட்டு செப்பரேட் ஆகாம இருக்கும். ஸோ அதை வந்து ஊர்வனம்னு சொல்றதுனால ஊர்வன அதோட ஹார்ட் பார்த்தோம்னா நல்லா முழுமையா பிரிக்கப்படாததுனால 3.5 அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்டு பாலூட்டிகள் பறவைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 4 சேம்பர்ஸ் வந்து நல்லாவே பிரிக்கப்பட்டிருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட் ஆர்கில்ஸ் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே செப்பரேட் ஆயிருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுக்கு crocodile வந்து ஊர்வனவுல தான் வருது. பட் crocodileோட அந்த ஹார்ட் பார்த்தோம் அப்படின்னா 3.5ல வந்து வராது, இந்த எக்ஸெப்ட்ஸ்ல வந்து இருக்கு. இது என்ன எப்படி இருக்குன்னா 4 சேம்பர்ஸோட முழுமையா பிரிக்கப்பட்டு அது வந்து பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸோட ஹார்ட்டோட வந்து சேமா இருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அடிக்கடி கேட்ட கொஸ்டின் கூட.
முதலை வந்து எதுல வருதுன்னா ஊர்வனை தான். பட் ஊர்வன இனம் அப்படின்னு சொன்னோம்னால 3.5 3 வந்து இருக்கும் சேம்பர்ஸ், அறைகள், இதய அறைகள் வந்து 3 இருக்கும். பட் இங்க பார்த்தோம்னா முதலை வந்து மேமல்ஸ் மாதிரி 4 அறைகள் இருக்கிற ஒரு ஹார்ட் வந்து பெற்றிருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்காக எவிடன்ஸ் அப்படின்னா எல்லாமே இதயம் எல்லாம் வேற வேற சேம்பர்ஸ்ல. ஸோ இதுவும் வந்து 4 அறைகளோட இருக்கு. அண்ட் ஆல்சோ இது எல்லாமே சேம்பர்ஸால டிஃப்ரெண்ட் ஆனா கூட பேசிக் என்னன்னா இது அந்த இதயம் எல்லாமே பேசிக்கா குழல் மாதிரி ஒரு அமைப்புல இருந்து தான் உருவாகுது. ஸோ எல்லாமே பொதுவான ஒரு ஆன்செஸ்டர்ல இருந்து தான் எவாலுவேட் ஆயிருக்க முடியும் அப்படின்னு எம்பிரியாலஜிக்கல் எவிடன்ஸ் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் கிட்னி. கிட்னியில பார்த்தோம்னா மெயினா நெப்ரோஸ்டோம். நெப்ரோஸ்டோமோட முன்பகுதியில இருந்து தான் என்ன வருதுன்னா பிரிமிட்டிவ், எல்லாமே நெப்ரோஸ்டோம்ல இருந்து தான் உருவாகுது. கிட்னி எல்லாமே நெப்ரோஸ்டோம்ல உருவாகுது. பட் அதோட சைடு மட்டும் டிஃபர் ஆகுது. அதோட எந்தெந்த பார்ட்ல இருந்து உருவாகுதுங்கிறத பொறுத்து 3 டிவிஷனா பிரிக்கிறாங்க. ப்ரோநெஃப்ரிக், மீசோநெஃப்ரிக் அண்ட் மெட்டாநெஃப்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரோநெஃப்ரிக், ப்ரோ மீன்ஸ் ப்ரீ, முன்னாடி. அப்ப நெப்ரோஸ்டோமோட முன்பகுதியிலிருந்து உருவாகும் கிட்னி உருவாச்சு அப்படின்னா அது ப்ரோநெஃப்ரிக் டைப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரோநெஃப்ரிக் டைப் வந்து பிரிமிட்டிவ் ஆர்கானிசம் எல்லாத்துலயும் வந்து என்னன்னா ப்ரோநெஃப்ரிக் டைப் தான் வந்து இருக்கும். எக்ஸெப்ட் சைக்ளோஸ்டோன்ஸ். சைக்ளோஸ்டோன்ஸ்ல மட்டும் என்ன இருக்காதுன்னா ப்ரோநெஃப்ரிக் டைப் கிட்னி வந்து இருக்காது. அது மெயின். அண்டு மீசோநெஃப்ரிக் அப்படின்னா அந்த நெப்ரோஸ்டோமோட நடுப்பகுதியிலிருந்து நடுப்பகுதியிலிருந்து உருவாகிற கிட்னி உருவாகிறத வந்து நம்ம மீசோநெஃப்ரிக் டைப்னு சொல்லுவோம். இது எதுல எல்லாம் காணப்படும்னா மீன்கள், இருவாழ்விகள்ல வந்து காணப்படும். அண்டு மெட்டாநெஃப்ரிக் அப்படின்னு சொல்லும்போது மெட்டாநெஃப்ரிக் வந்து அந்த நெப்ரோஸ்டோமோட போஸ்டீரியர் சைடு, பின்பகுதியிலிருந்து கிட்னி உருவாகிறது தான் மெட்டாநெஃப்ரிக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து பறவை, ஊர்வன, பாலூட்டி இதுல வந்து காணப்படும் மெட்டாநெஃப்ரிக் டைப். இப்போ ப்ரோநெஃப்ரிக்னா ப்ரீ அப்படி ஞாபகம் வச்சுக்கோ, பிரிமிட்டிவ் ஆர்கானிசத்துல எல்லாம். மீசோனா மீன்கள், இருவாழ்வுகள்லையும். மெட்டாநெஃப்ரிக்னா பறவை, பாலூட்டி, ஊர்வன இவற்றில வந்து காணப்படும். எல்லாமே நெப்ரோஸ்டோம். எதனால வந்து இது எம்பிரியாலஜிக்கல் எவிடன்சஸ் அப்படின்னு சொல்றோம்னா எல்லாமே நெப்ரோஸ்டோம் தான். அதுல இருந்து அதோட போஸ்டீரியர் பார்ட்டோ, ஆன்டீரியர் பார்ட்டோ, மிடில் பார்ட்ல இருந்து மட்டும் அப்பியர் ஆகுது. டோட்டலா எல்லாமே வந்து அது நெப்ரோஸ்டோம்ல இருந்து உருவாகுது. ஸோ இது எல்லாமே காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து வந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் யோக் சாக். யோக் சாக் மஞ்சள் கரு அப்படின்னு சொல்லும்போது யோக் மஞ்சள் கரு, யோக் சாக் அந்த கருவோட உரை சவ்வு, கருவோட சவ்வு எப்படி இருக்குன்னா ஊர்வன பறவையில எல்லாம் யோக் சாக் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்குள்ள மஞ்சள் கரு வந்து நிறைய இருக்கும், ஹெவி லோடடா இருக்கும். ஸோ அதை வந்து கேரி பண்ணி அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோக் சாக் எப்படி இருக்கான்னா திக்கா இருக்கான். அதே பாலூட்டிகள்ல பார்த்தோம்னா உள்ள வந்து மஞ்சள் கரு இருக்காது, வெற்ற இடமா இருக்கிறதுனால யோக் சாக் இருக்கு. பட் அந்த யோக் சாக் எப்படி இருக்குன்னா மெல்லிசா வந்து மெல்லியதா இருக்குமா. ஸோ யோக் சாக் அப்படிங்கிறது அந்த கருவுணவு மஞ்சள் கருவோட பை அப்படிங்கிறது வந்து சேமா எல்லாத்துலயும் ஒன்னாதான் இருக்கு. உள்ள மஞ்சள் கரு வந்து நிறைய இருந்துச்சுன்னா திக்காவும், மஞ்சள் கரு இல்லை அப்படின்னா அது வந்து ரொம்ப தின்னாவும் இருக்கு. ஸோ டோட்டலா இது வந்து ஒரு எம்பிரியாலஜிக்கல் எவிடன்சஸ். ஸோ எல்லாம் ஒரு காமனா யோக் சாக் இருக்கக்கூடிய காமனான ஒரு ஆன்செஸ்டர்ல இருந்து எல்லா உயிரும் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதோட அந்த கருவுணவுக்கு தகுந்தது போல அது சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றோம். லாஸ்ட் ஒன் வந்து தமனி வளைவு, அயோட்டிக் ஆர்ச் அப்படின்னு சொல்றோம். அயோட்டிக் ஆர்ச் அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஃபிஷஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 5 பேர்ஸ் வந்து பிரசன்டா இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து ஷார்க் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அதே வந்து ரெடியூஸ் ஆகி அந்த தமனி வளைவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஆம்பிபியன்ஸ்லயும் ரெப்டைல்ஸ்லயும் பார்க்கும்போது 3 பேர்ஸா வந்து இருக்கு. அது திரும்பவும் அடுத்தடுத்து வந்து குறையும் போது பறவையிலையும் பாலூட்டிலையும், அதாவது மேமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 2.5 பேர்ஸ் மட்டும்தான் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பேர்ஸ், அயோட்டிக் ஆர்ச்சோட பேர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது ஃப்ரம் ஃபிஷஸ்ல இருந்து மேமல்ஸ் வர. பட் ஆனா இது எதனால எம்பிரியாலஜிக்கல் எவிடன்சஸ்க்கு இது ஒரு எவிடன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா எல்லாத்துலயும் பேசிக்கா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அயோட்டிக் ஆர்ச் வந்து சேம் தான். ஆனா அதோட நம்பர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது ஒண்ணுலயும். ஸோ இதையும் வந்து இந்த எம்பிரியாலஜிக்கல் எவிடன்சஸ்க்கு ஒரு ரீசனா வந்து சொல்றாங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து இந்த கருவியல் சான்றுகள், எம்பிரியாலஜிக்கல் எவிடன்சஸ் அதுல வந்து இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்யூ.